ஓகேயா? அவர் இருதயமுள்ள நான் தான் நிறைஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க. அவர் இருதயமுள்ள நாங்க தான் நிறைஞ்சிருக்கிறோம். அவர் இருதயமுள்ள யார் தான் நிறைஞ்சிருக்கிறேன்? என்ன பற்றி நடக்குதான்? ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வசனம் ஒட்டிக்கிடுவோம். இல்லையா? உண்மையிலே நீ என்னால் மறக்கப்படுவது. ஆனா என் இருதயத்துல யார் நிறைஞ்சிருக்கிறா? ஆமென். இருக்கிறாரா? இருதயத்தை தொட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷம் தான். ஆமென். அவர் இருதயமுள்ள யார் தான் இருக்கிறார்? நம்ம நான் தான் இருக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் அவர் தன்னுடைய எல்லா மேன்மையும் இழந்துட்டு சரீரத்தில் கிழிக்கப்பட்டவராய் பிற்கப்பட்டவராய். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நீங்க பானம் பண்ணோம்ல, நம்ம கவனிங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த வெயில போய் நின்னீங்கன்னா பின்னாடி போறவங்க கூட உங்க நிழலை பார்த்து பின்னாடி ஒரு மனுஷன் வாரன்னு என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன செய்யுது, அந்த ஸ்ட்ரக்சர் நம்முடைய நிழல்ல கூட இருக்கும். நீங்க கவனிங்க. அல்லேலூயா. நாம நடந்து போனா அந்த நிழல்ல கூட ஒரு மனுஷ உருவம் என்ன செய்யும், இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்ட போது அவர் ஒரு சதை பிண்டமா தான் என்ன செஞ்சாரு. அவருக்கு எந்த ஒரு உருவம், நாம் பார்த்த போது அவருக்கு ஒரு விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இருந்தது. அவரை பார்த்தா மனுஷ மாதிரியே என்ன செய்யல, தெரியல. அடிச்சு அப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்க. நிறைய ஆர்டிகல் இருக்குது அவருடைய பாடுகளுக்கு. இன்னொரு ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம சித்தப்பா சொல்லும் பொழுது எலும்புகளை, நான் இந்த ஆரம்பத்துல படிச்சிருக்கிறேன், எலும்புகளை கட்டி இருந்தாங்க அங்கங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 9 வாரங்கள் கொண்டதுன்னு பார்க்க. அதுல இந்த அந்த நம்ம இஸ்ரேல்ல கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறைகள், அதுல கிடைக்கக்கூடிய சிறு சிறு கல்கள், அது ஒவ்வொரு இடையிலையும் கட்டி இருந்ததை நான் அதுல வாசித்திருக்கிறேன். அது ஒரு இடத்துல அடிக்கும் போது கிட்டத்தட்ட அது 100க்கும் அதிகமான இடங்கள்ல அது கிழிச்சு என்ன செய்யுமா, எடுக்குமா. அப்படி எடுக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 39 தடவை அவர் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவருடைய அந்த சதைகள்லாம் எங்கெங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், கிழிச்சு எரியப்பட்டிருக்கும். உங்களுக்காகவும் எனக்காகவும். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம இதயத்துல யார் இருக்கிறாரோ தெரியல, பட் நம்ம அவர் இதயத்துல எல்லாம் நம்மள தான் நினைச்சிருக்காங்க. ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. அவர் இதயம் மூலம் நம்ம, ஏன்னா இப்படி அடிக்கிறதுக்கு அவரால் ஒப்பு கொடுக்க முடியுதுன்னா அவர் நம்மளை நேசித்த நேசம் பெருசு. ஆமென். அல்லேலூயா. அன்புக்கு. ஆமென். அப்போ பிற்கப்பட்டது சதை பிண்டமா என்ன செஞ்சாரு, நின்னாரு. ஒரு மனிதன் என்கிற அந்த ஒரு உருவமே என்ன செய்யல, இல்ல. சதசதையா அங்க என்ன செய்யுது, தொங்குது. இதை கொண்டு போய் தான் தூக்கி சிலுவையில செஞ்சாங்க, அரைஞ்சாங்க. நல்லவே நான் சொல்றேன், என் அம்மா என்னைய நேசித்ததை விட, எங்க அப்பா என்னை நேசித்ததை விட, என்னை இயேசு நேசித்த நேசம், எனக்காக அவர் குடித்த விளைக்கரையம் என்பது பெருசு. ஆமென். அல்லேலூயா. கொள்ளுகிறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு மனக்கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். இந்த அன்பை விலகி படணும். கர்த்தர் நல்லவர். இந்த மத்தியான வேளையிலே தேவன் உங்களோடு கூட இடைவிடுவாராம். அதனாலதான் சொல்றேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் நமக்கு கொடுத்தது உண்மையான விடுதலை தான். அவர் நமக்கு கொடுத்தது உண்மையான ரட்சிப்பு தான். ஆனா நாம தான் அவரை விட்டு ரொம்ப தூரம் என்ன செய்யறோம். அது நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். கவனிங்க, மறுபடியும் வாசிங்க. எங்க வந்தாருன்னு சொன்னா கலிலேயாவுக்கு வந்தார். எங்க வந்தாரு? கலிலேயாவுக்கு என்ன செஞ்சார், வந்தார். கலிலேயாவுல என்ன இருந்ததுன்னு சொல்லி வாசிச்சோம், மத்தேயுல இருக்குது. அதில் வாசிக்கலாமா இதை கூட? மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்.
23 என்ன போட்டது? பின்பு இயேசு கலிலேயா எங்கும் என்று சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த 15ல இருக்குது 3:15 சாரி 14 அத 13 14 15 வாசிங்க. 13-14. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் நான் எங்க வாசிக்க சொன்னேன்னா மத்தேயில மத்தேயு இல்லப்பா, மத்தேயு 3:14 13-14 15. அதான் வாசிக்கா. ஓ சாரிப்பா 4 சாரி 4 நாசரேத்து 13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலிருந்து கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கவனிங்க, அப்போ கவனிங்க, இது ஏசாயாவினால எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். நேர இயேசு முதல்ல எங்க வந்தாரு? கலிலேயாவுக்கு வந்தார். அப்போ கவனிங்க, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு எப்பொழுதும் ஒரு இடத்துக்கு வருவாரேயானால், ஒரு தனி நபருக்குள் வருவாரேயானால், அவனுடைய வாழ்வு எப்படி ஆகும்னா வெளிச்சமா என்ன செய்யும்? மாறும். அப்படி மாறல அப்படின்னா இன்னும் கவனிங்க, இயேசுவுக்கு என் இருதயத்தை திறந்து நான் என்ன செய்யல, கொடுக்கலன்னு சொல்லி அர்த்தம். இயேசு வர ஆயத்தமா என்ன செய்யறாரு? இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், நம்ம ஆண்டவர் ரொம்ப டீசென்டான ஆளா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? எப்படிப்பட்டவர்? டீசென்டானவர். நான் ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தேன், ஒரு சபையில. அங்க ஒருத்தரும் வரல. ஜெபம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். உள்ள மொழு ஆடு என்ன செஞ்சிச்சு? மரமடன்னு வந்துருச்சு. ஆடு வரல, எது வந்துச்சு? ஆடு வந்துச்சு. அப்ப நான் ஜெபத்தை விட்டு ஆடை பத்திட்டு இருந்துச்சுங்க. ஆடை பத்தி விட்டு இருந்தா ஜெபம் நடத்தினேன். நிறைய நேரத்தில் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, திறந்த வீட்டுக்குள்ள ஆடுகள் இல்லைங்க, இன்னொரு பிராணியை சொல்லுவாங்க. டாக் என்ன செஞ்சிடும்? ஆமா, அது சொல்லாம கொள்ளாம ஹலோ நான் மிஸ்டர் நாய் வந்திருக்கிறேன்னு நினைச்சியாது, சொல்லாது. அதுவா என்ன செஞ்சிடும்? வந்துடும். கவனிங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். சொல்லாமா? அல்லேலூயா. இதுதான் நம்ம ஆண்டவர் டீசென்டான ஆளு நான் சொன்னேன். ஆமென். ஹலோ நான் உள்ள வரலாமா? ஏசு என்ன சொல்லுவாரு? நான் வரலாமா? மே கமிங், நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உண்மையிலே நல்ல ஆண்டவர் தானே? ஆமென். எந்த ஒரு தனி மனிதனுடைய இருதயத்தையோ அவனுடைய எந்த ஒரு காரியத்தையோ உடைச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டாரு, உள்ள வரமாட்டாரு. வீடு திறந்து கிடந்துட்டா கூட உள்ள மலமலன்னு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. ஏ கம்மி, நான் உள்ள என்ன செய்யலாமா, வரலாமா? அதே மாதிரிதான் இந்த நாள்ல ஆமென் சொல்லாமா? ஆமென். நம்ம ஆண்டவர் நம்மளோட கேட்டு தான் உள்ள வராங்க. ஆனா கதவை திறக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்மளோட. அவர் உள்ள வர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ். ஆமென் சொல்லாமா? ஹalleluya. நாம இயேசுவை உள்ள அனுமதிக்காததனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால கவனிங்க, கர்த்தர் நல்லவர். சுவிசேஷம் என்பது ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா இருளில இருக்கிற ஜனத்துக்கு தான். ஆமென். அப்ப நான் தொடர்ந்து அந்த இருளிலே வாழ என்ன செய்றேன்? விரும்பினேனே. ஆனால் கவனிங்க, கர்த்தர் நல்லவர். இப்ப ஆண்டவர் நின்னு கதவை தட்டுறாரு. ஏன் விருப்பம் தான். வெளிச்சத்தை உள்ள அனுமதிச்சா போதும். இருளை நான் விரட்ட வேண்டிய தேவையே இல்ல. இருள் தன்னால என்ன செஞ்சிடும்? ஓடி போய். இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையில இயேசு வரல. நான் சபைக்கு வந்திருக்கிறேன், இயேசு என் வாழ்க்கையில என்ன செய்யல, வரல. இதான் பிரச்சனையா இருக்கு. கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அப்போ என் வாழ்க்கையில நான் இயேசுவை அனுமதிக்காததுதான் இந்த விடுதலை இல்லாத அனுபவம். சபைக்கு போய் என்ன இல்ல, விடுதலை இல்ல. தேவனை ஆராதிக்கணும்னு போற,
நிறுத்தி வச்சிருக்கிறார். கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, நான் போய் இந்த வேலையை செஞ்சிருந்தேன், முடிச்சுட்டு செஞ்சிருந்தேன், வந்துருந்தேன். கவனிங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனை காலத்துக்கு நீ அவரை வெளியே வச்சு வேடிக்கை செய்வ பாப்பா? அதாவது இப்போ நீங்க எந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் கவனிங்க, நீங்க தண்ணியை ஊற்றி நிரப்பாட்டாலும் வேற ஒரு காரியத்தால ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செஞ்சிடும்? ஏமா இங்க கவனிங்களேன், இங்க கவனிங்க, சத்தியத்தை அப்பதான் உங்களை விடுதலை ஆகும். நீங்க எந்த ஒரு பாத்திரத்திலையும் தண்ணி ஊற்றி நிரப்பாட்டாலும் சரி, வெறுமையா இருக்கிற எந்த ஒரு பாத்திரத்தையும் எந்த ஒரு பொருளையும் ஒரு காரியம் நிரப்பி விடும். என்னது அது? என்னதுங்க? காற்று. நாம அதை வச்சு நிரப்ப வேண்டிய அவசியமே வெறுமையா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது காற்றால என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அப்படிதான் பிசாசு. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிடணும், தேவனும் ஆவியா இருக்கிறாரு.